இங்கே ஜாதி மத இன வேறுபாடற்ற வழிபாடு. வடலூர்ல ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, சமயம் கிடையாது, உருவ வழிபாடு கிடையாது. மொழி வேற்றுமே இல்லை. மொழி வேற்றுமே கிடையாது. ஆமா, மொழி வேற்றுமையும் கிடையாது. ஏன் வழிபாடு வச்சாருன்னு தான் நம்ம கேள்வி. அதான் முதல் சொன்னேன். இந்த உடம்பை இயக்கிறது எது? ஒளி. ஒவ்வொரு உடம்பை இயக்கக்கூடிய ஒளி. தாவரத்தை இயக்கக்கூடியதும் ஒளிதான். இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடியதும் ஒளிதான். எங்கு நீக்க வர நிறைந்திருக்கக்கூடியது அத்தனை அணுக்கள் உள்ள இருப்பது ஒளிதான். ஒளி ஒன்றே அண்ட பகிரண்டமெல்லாம் விளங்கி கொண்டிருக்கிறதுன்றார். நீ ஒரு சிறு துளி எடுத்தாலும் கூட அதுல ஒளிதான் இருக்கு. ஒளி இல்லாத ஒரு சிறு துளி கூட கிடையாது. அந்த துளிக்குள்ளும் ஒரு ஒளி இருக்கு. அதுக்கு பேர் தான் அணுன்னு பேரு. அணுன்னா கண்ணுக்கு தெரியாது, அதனாலதான் அதுக்கு பேரு அணு. எது கண்ணுக்கு தெரியாது அதுக்கு பேர் தான் அணுன்னு பேரு, இல்லைங்களா? இப்ப மின்சாரம் வருது, லைட் எரியுது. அந்த மின்சாரம் உங்க கண்ணுக்கு தெரியுதா? ஆனா எரியுது, லைட் எரியுது. அப்ப எதுல எரியுது? ஒளியினால எரியுது. அணு ஒளியினால எரியுது. அப்ப இது எங்க இருந்து வருது? அணு மின் நிலையம். அணுவை உடைச்சி அதில் இருக்கக்கூடிய ஒளியை கொண்டு வரும்போது, வெளியே வரும்போது அது பிரகாசிக்குது. எந்த பொருளை வச்சாலும் அது இயங்குது. ஒரு மின்சாரம் இல்லாத எந்த பொருளாவது இருக்கா? அணுல தயார் பண்றது. அணுல உடைக்கும் போது அதுக்கு பேர் என்ன? அணு மின்சாரம். நீரை உடைக்கும் போது அதுக்கு நீர் மின் நிலையம். காற்றை உடைக்கும் போது காற்றாலை, காற்றுல இருந்து கரண்ட். இதெல்லாம் புரியுதா இல்லையா? அப்ப காற்றுல இருந்து எப்படி இந்த கரண்ட் வருது? காற்றை உடைக்கின்ற பொழுது அதுல இருக்கக்கூடிய அணு, காற்றை உடைக்கிறதுல காற்றுல இருக்கக்கூடிய சிறு சிறு அணுக்கள் இருக்கு இல்லையா? இந்த விசிறி சுத்துது இல்லையா? சுத்துகின்ற போது அந்த அணு உடையுது. அணு உடைகின்ற பொழுது என்ன ஆகுது? அது உள்ள இருக்கக்கூடிய ஒளியானது மின் ஒளியாக மாற்றப்படுது, மின்சாரமாக மாறுது. மேட்டூர் டேம்ல இருந்து தயார் பண்ண தண்ணி அடிக்கிறாங்க வேகத்துல. நீர் மின் நிலையம். நீரை உடைக்கின்ற பொழுது, நீர் உடைக்கினா தண்ணி உடைக்கல, தண்ணியில் இருக்கிற ஒரு துகளும் உடைபடுகின்ற பொழுது அது உள்ளே இருந்து வருவதுதான் ஒளி. அதுக்கு பேர் தான் மின்சாரம். அதுக்கு பேர் வச்சாங்க மின் ஒளி, இல்ல? அப்ப எல்லா இடங்களிலுமே என்ன இருக்கு? ஒளிதான் இருக்கு. ஒளிக்கு பேதம் இருக்கா?